குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். See, nobody falls in love to split. யாராக இருந்தால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் கூட இருக்கிறேன், ஏன்னா என்ன வேணாலும் செய்கிறேன், ஒரு வேளை உயிரை கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஐ டோன்ட் நோ how much it is possible. ஆனால் யாரை கேட்டிங்கனாலும் they look at a long term relation. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, இளமையில் வறுமையும் முதுமையில் தனிமை அப்படின்வாங்க. அதுதான் ரொம்ப கொடுமையானது. அப்போ யோசிக்கும் பொழுது என் கிளாஸ்மேட்ஸ்லேயே there are people who are not married. அவங்களுக்கு இதுக்கு மேலே கல்யாணம் ஆகுமான்றதும் ஒரு பெரிய கேள்வி தான். எங்களுக்கு ஒரு கேர்ள் ஹாய் சொன்னாலே ஒரு வேளை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த so many years MCஸ்ல சினிமா ஷூட்டிங்கே விட மாட்டாங்க. ஆனால் ரீசெண்டாக அந்த இந்து ரெபேக்கா வர்கீஸ் அந்த ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மூவி, ஏன்னு சொன்னால் திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டோரி அண்ட் ஹீஸ் அ வாரியர், ஹீஸ் அன் ஆர்மி ஆஃபீஸர் அப்படின்ட்டு. நான் எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், ஷீ இஸ் மை இந்து ரெபேக்கா வர்கீஸ் அப்படின்னு. இப்போ வாலிபர்கள் மத்தியில் அது அப்படியே இட்ஸ் கிரம்பிளிங் டவுன். நோபடி வாண்ட்ஸ் டு கெட் மேரிட் சம்டைம்ஸ் they say. ஏன்னா எங்கே பார்த்தாலும் மேரேஜ் ஃபெயிலியர்ஸ் தான் பார்க்குறாங்க, அவங்க சொந்த பேரண்ட்ஸை பார்க்குறாங்க. ஸோ மச் ஆஃப் ப்ரோக்கன்னஸ், அதனால பிட்டர்னஸ், கசப்பு வந்துடுது. அதனால மேரேஜ் மேலேயே ஒரு கசப்பு வந்துடுது. ஆனால் இந்த இளைய சமுதாயத்துக்கு நாங்கள் சொல்ல விரும்புறது, இன்றைக்கி நான் நிறைய நேரம் சொல்லுவாங்க, காசு இல்லாதனால சண்டை வருது, காசு இல்லாதனால ஒரு வேளை ஹஸ்பண்ட் சரி ஏர்ன் பண்ணல, இல்லாட்டி ஒய்ஃப் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா. ஆனால் இன்றைக்கி பெரிய பெரிய குடும்பங்கள், ஹாலிவுட் ஆக்டர்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள், அவங்களுக்குலாம் thousands of crores இருக்குது. பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரியிறாங்க. பில் கேட்ஸ்லாம் கிளாசிக் எக்ஸாம்பிள். அவருடைய பேரில் எத்தனையோ ஃபவுண்டேஷன்ஸ் போகுது. இது 27 வருஷம் அவங்க ஒன்றா இருந்தாங்க. பட் சடன்லி ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, லவ் ஹஸ் பீன் broken. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது அந்த முக்கியமாக நம்பிக்கை, ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கையில் தான் நிறைய ரிலேஷன்ஷிப் உடஞ்சிருக்கு. அது நமக்கு ஆழமாக இருக்கும்போது வேறு எதுவும் அதை அசைக்க முடியாது. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் டைம் கொடுக்கணும், வெளியே போகணும், தட் என்ன இஸ் நார்மல், தட் இஸ் லவ்வில் தானே நம்ம அதை டிமாண்ட் பண்ணுறோம். ஆனால் வேறு எதுவும் ஒரு தம்பதிக்குள்ளே நுழைஞ்சிட்டேன்னா தான் அது ப்ராப்ளம். ஸோ as long as you fight for each other, it's fine. If you fight for somebody else only, then it all goes wrong. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, காதல்னா என்ன அப்படிங்கிறதையும், காதலித்து 25 வருஷங்களாக ஒற்றுமையாக வாழ்கிற ஒரு சூப்பர் டூப்பர் கப்பல் கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். ஸோ மனோஜ் அண்ட் மீரா மனோஜ் அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொன்னாலே காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே தான். ஸோ அந்த நாளுக்காக தான் எல்லாருமே காத்திருப்பாங்க. ஸோ லவ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குள்ளேயுமே லவ் இருக்கும். காதல் இல்லாமல் எந்த விஷயமே கிடையாது. லவ்னா என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருவேளை வேலண்டைன்ஸ் அவருடைய நினைவாக தான் இந்த February 14th. அதே மாதிரி கிறிஸ்மஸ் அப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாண்டா கிளாஸ் செயின்ட் நிக்கலஸ் அப்படின்வாங்க. அது எல்லாருக்கும் ப்ராப்ளமாக இருக்கும். ஒருவேளை நாங்கள் படிச்சுட்டு இருந்த காலத்துலலாம் வேலண்டைன்ஸ் டே யாருக்கும் தெரியாது. இப்போ எங்கள் அப்பா அம்மாக்கெலாம் அன்றைக்கி தெரியவே தெரியாது. அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே February 14th அப்படின்னா தேர் ஆல் ஓல்ட் ஜென்ரேஷன். ஆனால் இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஜென்ரேஷனில் February மாதம் அப்படின்னாலே அந்த செகண்ட் வீக்கில் பேரண்ட்ஸ் எல்லாம் கவனமாக இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்களா, காலேஜ் போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் வெரி காமன். அதாவது they set aside one day to celebrate or to show somebody that they care for them அப்படின்ட்டு. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் பியாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் நமக்கு எப்போவுமே தெரியும். சிலர் சொல்லுவாங்க, ஒரு செடி கூட நம்ம போய் அதோடு பேசுகிறோம், இல்லாட்டி தொடணும், சம்வேர் இட் லாங்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன் ஆர் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, வீட்டில் ஒரு பெட் இருந்தால் கூட அது கூட பேசுங்க, இல்லாட்டி அது மேலே சும்மா அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அது அக்ரெசிவாக மாறிடும். நம்ம காட்டுறது தட் இஸ் அ சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் லவ். ஸோ ரைட் ஃப்ரம் பெட்ஸ் டு பிளான்ட்ஸ் டு ஹியூமன் பீங்ஸ், பேசிக் ஒரு வேளை நிறைய காசு பணம் இருந்தால் கூட ஐ திங்க் டு டெல் சம்படி தட் தே கேர், தே ப்ரொடெக்டிவ், தே ஆர் கன்சர்ன்ட் அப்படின்றது தட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் லவ். தட் இஸ் சம்திங் தட் வி கேன் டெல் பீப்புள் தட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் லவ் அப்படின்ட்டு. திஸ் இஸ் மை தாட். ஓகே. ஸோ லவ்வை பற்றி ஒரு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. நீங்கள் சொல்லுங்களேன். லவ் எங்கள் ஹஸ்பண்ட் தான். So I see love in the form of my husband because it so happens that he was my first friend in the opposite gender. He was the only friend and he became my husband. So எனக்கு லவ்னா, so right from my college days I know only my husband is my love. இப்போ பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் we start loving our children, we start loving our family. ஸோ அநேக பரிமாணங்களில் அன்பு பிரதிபலிக்கப்படுகிறது. ஸோ அது எல்லாவற்றிலும் for me to be a good mother, a loving wife, a loving daughter-in-law, எல்லாமே if you ask me, it is God's love that is finally helping me. So ultimately அது அங்கே போய் முடியுது. கண்டிப்பாக அது எல்லா இடத்துலையுமே அந்த லவ், அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அன்புல தான் எல்லாம் இயங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ லவ் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் தெளிவாக கொடுத்துட்டீங்க. நீங்கள் உங்கள் காலத்தில் லவ் இருந்திருக்கும். ஸோ
அப்போ ஒரு மாதிரியான லவ் இருந்திருக்கும். பார்க்க முடியாது, பேச முடியாது, கால் இருக்காது, மெசேஜ் இருக்காது, தேடுவோம். ஸோ பார்க்கணும், லெட்டர் இருக்கும், பஸ்ஸில் வருவாங்களா, பைக்கில் வருவாங்களா, சைக்கிளில் வருவாங்களா, டியூஷனில் பார்க்கலாமா, ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ இருந்த லவ்வுக்கும் இப்போ இருக்க லவ்வுக்கும் எப்படி பார்க்குறீங்க? அந்த காலத்தில் மேபி நாங்கள் காலேஜில் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான், பிகாஸ் அப்போ மொபைல் ஃபோன்ஸ் அப்படிலாம் கிடையாது. மேபி தே வில் சி ஈச் அதர், தே வில் டாக் டு ஈச் அதர். பட் எங்கள் லைஃப், பர்சனல் லைஃப்பில் சொல்லோம் அப்படின்னா எங்களுடைய அன்பு இப்படியா இருந்தது. அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னோம், அப்புறம் பேரண்ட்ஸ் முடிவெடுத்து ரொம்ப அழகாக திருமணம் நடத்தி வச்சாங்க. ஏன்னா அந்த காலத்தில் இந்த காலத்தில் ஒருவேளை நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்குது. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அது ஒழுங்காக போச்சுன்னா 25 years, 30 years, 40 years, 50 years அப்படின்னு we are going to celebrate 25 years of wedding anniversary. அப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லவ் பண்ணுறது எல்லாரும் ஈஸி, எல்லாரும் பண்ணுறாங்க. ஆனால் டு ஸ்டே இன் லவ் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா டு பிகின் லவ் ஆர் யூனோ டு ஸ்டார்ட் லவ்விங் ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி காதலிக்கிறாங்க, இல்லை அன்பு பண்ணுறாங்க. ஆனால் அந்த அன்பு நேசமாய் மாறி கடைசி வரைக்கும் இருக்கிறதுல தான் தட் லவ் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்கள் மாமனார் மாமியார் 50th வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. எங்கள் அப்பா அம்மா 55 years செலிப்ரேட் பண்ணி தேர் கோயிங் ஸ்ட்ராங். ஸோ இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலையில் வரும்போது இது குடும்பமே காதல் அப்படிங்கிற மாதிரி அதாவது அன்பு செலுத்துறாங்க, நாங்கள் பார்க்குறோம் பேரண்ட்ஸ். ஸோ தலைமுறையாக வி சி இந்த மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா இப்போ வாலிபர்கள் மத்தியில் அது அப்படியே இட்ஸ் கிரம்பிளிங் டவுன். நோபடி வாண்ட்ஸ் டு கெட் மேரேஜ் சம்டைம்ஸ் தேசே. ஏன்னா எங்கே பார்த்தாலும் மேரேஜ் ஃபெயிலியர்ஸ் தான் பார்க்குறாங்க, அவங்க சொந்த பேரண்ட்ஸை பார்க்குறாங்க. ஸோ மச் ஆஃப் ப்ரோக்கன்னஸ், அதனால் பிட்டர்னஸ், கசப்பு வந்துடுது. அதனால் மேரேஜ் மேலேயே ஒரு கசப்பு வந்துடுது. ஆனால் இந்த இளைய சமுதாயத்துக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறது, பெரும்பான்மை அப்படி இருந்தாலும் இப்படியும் நிறைய அழகான குடும்பங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். அந்த ஃபெய்த் அப்பான் மேரேஜ் ஷுட் நெவர் பி ஷேக்கன். பிகாஸ் பைபிளில் ஒரு சம்பவம் எப்படின்னா, ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டு செய்த இன்ஸ்டிடியூஷன் மேரேஜ் தான். முதல்ல ஆடம் அண்ட் ஈவை படைச்சு திருமணம் தான் முதல்ல படைச்சார் ஆண்டவர். அது எவ்வளோ அருமையானது பாருங்கள். இப்போ அந்த திருமணம் அலங்கோலம் ஆகிட்டு இருக்குது. பட் ஆனால் அது மறுபடியும் அழகாக கொண்டு வர்றது நம்ம கரங்களில் இருக்குது. நம்ம இளைய சமுதாயத்துக்கு நம்ம எப்படி வாழ்ந்து காட்டுறோமோ, ஒரு முன்னோடியாக இருக்கும்போது, எடுத்துக்காட்டாக இருக்கும்போது அவங்களுக்கும் they'll be inspired. பிகாஸ் எவ்ரிவேர் தே சி ராங் எக்ஸாம்பிள்ஸ். அதனால் அவங்கள நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம அழகாக வாழ்ந்து காட்டும்போது தலைமுறையாக இந்த திருமணம் என்பது இவ்வளோ ஒரு அழகான காரியம், கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட காரியம் அப்படின்னு சொல்லி இது முழுமை பெறுகிறது. எனக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் சொன்னீங்க, லவ் பண்ணுறது முக்கியம் கிடையாது, அதில் ஸ்டே பண்ணணும், ஆமாம், தக்க வச்சுக்கணும், கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை வந்து நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும். எப்படி ஸ்டே பண்ணிக்கிறது? இது வரைக்கும் மை ஹஸ்பண்ட்ஸ் லவ் இஸ் வித் மீ. ஸோ யூ ஷுட் ஆஸ்க் ஹிம் எப்படி அவங்க நீங்களும் கொஞ்சம் பேசுவீங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டேஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இப்போல்லாம் பார்த்தா ஒரே காரில் கூட 2 பேர் 2 பாட்டு கேட்பாங்க. முன்னாடிலாம் போகும்போது ஒரே ஒரு டேப் ஓடும். அந்த டேப் வந்து அப்படி நிறைய பேர்னா கூட ஃபஸ்ட்டு அந்த பாட்டு முடியட்டும் அப்படி தான் வி ஹேட் டு ஜஸ்ட் அகாமடேட் எவ்ரிபடி. இந்த சூழ்நிலை தாண்டி வீட்டில் ஒரே ஒரு ஃபோன் இருக்கும், அது எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ ஃபோன்ஸு நம்மக்கிட்ட பர்சனலாக இருக்காது. லெட்டர்ஸ் வந்தால் எங்கள் வீட்டிலலாம் லெட்டர்ஸ் ஒரு வேளை அன்றைக்கி வரும்னா லெட்டரோ கார்டு ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா தான் திறந்து படிப்பார். அவர் தான் திறந்து படித்து கொடுத்துருக்கோம். இப்போ லெட்டர்ஸ் வந்துருக்குது. எப்படி ஆர்மியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபீஸில் போய் அந்த ஆர்மி ஆஃபீஸர் படிச்சுட்டு தான் கொடுப்பாரோ, அதே மாதிரி அதெல்லாம் நிறைய மாட்டினது இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ தோஸ் ஆர் வெரி டஃப். ஆனால் இன்றைக்கி இட் இஸ் பிகம் ஸோ சிம்பிள். இன்றைக்கி ஒரு ஃபோன் நம்பர் கூட தேவையில்லை. பீப்புள்ஸே அவங்களுடைய ப்ரொஃபைல், அவங்களுடைய ஒரு ஃபஸ்ட்டு நேம் இருந்தால் கூட தே கெட் டு நோ பீப்புள் அண்ட் தே ட்ரை டு ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன். அந்த சீக்கிரமாக ஆரம்பிக்கிறது, சீக்கிரமாக முடிகிறதும் பார்க்குறோம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிட்வீன் த யங் பீப்புள். இன்றைக்கி நான் நிறைய நேரம் சொல்லுவாங்க, காசு இல்லாதனால சண்டை வருது, காசு இல்லாதனால ஒரு வேளை ஹஸ்பண்ட் சரி ஆன் பண்ணல, இல்லாட்டி ஒய்ஃப் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா. ஆனால் இன்றைக்கி பெரிய பெரிய குடும்பங்கள், ஹாலிவுட் ஆக்டர்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள், அவங்களுக்குலாம் thousands of crores இருக்குது. பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரியிறாங்க. பில் கேட்ஸ்லாம் கிளாசிக் எக்ஸாம்பிள். அவருடைய பேரில் எத்தனையோ ஃபவுண்டேஷன்ஸ் போகுது. இது 27 வருஷம் அவங்க ஒன்றா இருந்தாங்க. பட் சடன்லி ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, லவ் ஹஸ் பீன் broken. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது அந்த காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் பார்த்தா டஃப்பாக ஆரம்பிச்சுது. ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் தான் அந்த எக்ஸ்பிரஸ் தி லவ் ஃபார் ஈச் அதர். ஆனால் இன்றைக்கி பார்த்தா அதெல்லாம் ஈஸியாக க்ரம்பிள் ஆகுது. நாட் ஜஸ்ட் இன் 1 year, 6 months ஒரு வேளை வி ஆர் நாட் கம்பேட்டபிள் சொல்கிறது கூட வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். 25 years, 27 yearsலாம் கூட வாழ்ந்து வேர்ல்டு எக்ஸாம்பிளாக இருந்தவங்க கண்ணுக்கு முன்னாடி விழுகிறத பிரிகிற
அழியிறதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ வி ஆர் கெட்டிங் இன் டு அ வெரி டிஃபிகல்ட், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொன்ன மாதிரி, ஃபாஸ்ட் கார்ஸ்ன்னு சொன்ன மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பிரேக்கப்குள்ளே கூட போயிட்டுருக்குறோம். ஸோ இட் இஸ் வெரி டஃப். இட் இஸ் நாட் லைக் த டேஸ் தட் வி வேர், நாட் லைக் த டேஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். பட் இன்றைக்கும் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்லேயும் there are people who have definitely taken a lot of effort to keep their marriage standing and growing and going also. So this is what I think tough daysல ஆரம்பிச்சது. அந்த tough daysல ஆரம்பிச்சது we have seen a lot of tough days. ஈஸியாக ஆரம்பிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் கூட சண்டை போட்டுடுறாங்க, பிரிஞ்சிடுறாங்க. ஸோ lot of challenges and it's not easy to, நீங்கள் சொன்ன மாதிரி to fall in love is easy, but to sustain and to grow in love is very difficult. And இன்னொன்று, இப்போ love is a very generalized word. I love ice cream அப்படின்றாங்க, I love ஊட்டி அப்படின்றாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட அங்கே போனால் கூட அந்த ஸ்டேஷன் முன்னாடி I love ஊட்டி, I love கோயம்புத்தூர் அப்படின்ட்டு லவ்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஜென்ரிக்காக இருக்குது. we don't know whether it is going to be the love that is going to last. இல்லை இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், ஸோ I love this ice cream, I love coke அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு தற்காலிகமாக சொல்கிறதா, அதுதான் இப்போ ஒரு பெரிய கன்ஃபியூஷன் மத்தியில் people get deceived. So this is my thought. கண்டிப்பாக நீங்களும் சொல்லலாம். இப்போது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ சொன்ன மாதிரி லவ்ன்றது காமன், பொதுவான அடிப்படையான காரியமாயிருச்சு. பட் ஆனால் அந்த இப்போ நிறைய பேர் கேட்கலாம், உங்கள் சீக்ரெட் என்ன, உங்கள் மேரேஜ் சீக்ரெட் என்ன? 25 years ஆகி எங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ த எல்டஸ்ட் ஒன் இஸ் டூயிங் இஸ் பிஜி UCLல படிக்கிறான், லண்டனில். அண்ட் மை டாட்டர் செகண்ட் இயர் WCC, அண்ட் தேர்ட் ஒன் போர்டு எக்ஸாம் அவனுக்கு இப்போ நடந்துட்டுருக்கு, 12th standard. ஸோ ஒரு 2 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளை. ஸோ அவங்க வந்து எங்களை பார்க்குறாங்க, திருமணம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. அண்ட் மை டாட்டர் வாண்ட்ஸ் டு கெட் மேரிட். ஷீ ஹேஸ் த டிசையர் டு கெட் மேரிட் பிகாஸ் ஷீ திங்ஸ் மேரேஜ் இஸ் பியூட்டிஃபுல். ஆனால் நிறைய பிள்ளைங்க வாழ்க்கையில் நான் சொன்ன மாதிரி மேரேஜ் இஸ் நாட் ஸோ பியூட்டிஃபுல். அதுக்கு நான் எப்படி எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்ப்பேன் அப்படின்னா, லவ்ன்றது காட்ஸ் ட்ரையாங்கிள். ஏன்னா காட், ஹஸ்பண்ட், ஒய்ஃப். அப்போது சப்போஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் அப்படின்னா அவங்க எப்போ வேணால் பிரியலாம். ஆனால் இஃப் யூ புட் காட் இன் த ட்ரையாங்கிள், காட் இஸ் த ஒன் ஹூ ஹோல்ட்ஸ் them together. ஸோ ஜீசஸ் வந்து ஹீ ஹோல்ட்ஸ் த ஹஸ்பண்ட் அண்ட் த ஒய்ஃப் டுகெதர். ஏன்னா நம்ம ஜீசஸ் அதை ஃபஸ்ட்டு வச்சுருவோம்ல. ஸோ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பிரியவே முடியாது. ஸோ முப்பெரும் நூல் அறாது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அது 3ஆம் நூல் ஆண்டவராக இருக்கும்போது அழகாக அன்பின் கயிற்றினால் கணவன் மனைவி கட்டுக்கு. எவ்வளோ தான் நீங்கள் பிரியணும் அப்படின்னு யோசித்தாலும், ஆனால் ஆண்டவர் அதில் இருக்கும்போது அது விடாமல் ஆண்டவர் அழகாக அன்பை he refills love and he binds them together with cords of love that can never be broken, says the word of God. ஸோ கர்த்தரால் இணைக்கப்பட்ட திருமணம் மனுஷன் நினச்சா கூட பிரிக்க முடியாது. அதுதான் அடிப்படையாக எல்லாம் புரிஞ்சுக்கணும். அவங்க மனுஷன்னா மற்றவங்க கிடையாது, அவங்களே நினைக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் forget the third person. முன்னாடியா சொல்லுவாங்க இன்லாஸ் பிரிக்கிறாங்க, அந்த சண்டை. இப்போ இன்லாஸ்லாம் கிடையாது. கணவனே நினைக்கிறான் பிரியணும், மனைவி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வசனம் சொல்லுது மனுஷன் பிரிக்கக்கூடாது. ஸோ திருமணம் என்பது கர்த்தரால் நிச்சயிக்கப்படுகிறது. மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க, சும்மா சேயிங். அது ஐ திங்க் இட் இஸ் ட்ரூ. ஏன்னா ஒரு கணவன் யாருக்கு மனைவியாக வரணும், மனைவி அது வந்து நிர்ணயிக்கிறது இட் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ். வி திங்க் இட் இஸ் வெரி லைட், எனக்கு பிடிக்கும் உனக்கு பிடிக்குது, அப்படி கிடையாது. திருமணம் என்பது ஒரு ஆத்மீக பந்தம். அந்த பந்தத்தை அவ்வளோ சீக்கிரம் உடைச்சிட்டு போகிறதுன்றது மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படி உடைக்கக்கூடாது. ஆனால் அப்படி உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் த சொல்யூஷன் ஒரு சீக்ரெட், ஐ வில் டெல் யூ, புட் காட் இன் யோர் மேரேஜ் அண்ட் காட் வுட் பிளெண்ட் அண்ட் பாண்ட் யோர் மேரேஜ் டுகெதர். கண்டிப்பாக. ஸோ நீங்களும் வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற குழந்தைங்களோட அம்மா. ஸோ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற குழந்தைங்களுக்கு லவ்வை பற்றி ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சொல்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் மை சன் இஸ் ஆல்மோஸ்ட் 22 கம்ப்ளீட்டட். அப்போ இதே தான் நான் சொல்வேன். ஐ நெவர் ஃபோர்ஸ் ஹிம், கம்பல் ஹிம். சப்போஸ் ஹீ லைக்ஸ் சம்படி அப்படின்னா நான் சொல்லுவேன் we are also praying, நீயும் ஜெபம் பண்ணு. உனக்கு அது லீடிங் இருந்தால் நான் சொல்ல மாட்டேன், ஐயோ இது பண்ணக்கூடாது அப்படி சொல்லவே மாட்டேன். உனக்கு மனசில், பிகாஸ் ஹீ ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். ஸோ கவுன்சிலிங் எப்படி ஆரம்பிக்குன்னா, முதல்ல புட் காட் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே. அப்போ ஆண்டவர் அழகாக அவங்களையும் வழி நடத்துறாரு. எங்களை வழி நடத்துகிற தேவன் அவங்களையும் வழி நடத்துறாரு. ஸோ நான் சொல்லுவேன், நீ காட் கிட்ட கேளு, அது ஓகே அப்படின்னா we'll also pray, then it is fine. ஸோ எல்லாத்துலேயுமே when God is there first, he makes everything as the best for us. கண்டிப்பாக. ஸோ பிரிந்து போகிறாங்க நிறைய பேர், ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க, நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்து கல்யாணம் வரைக்கும் போய் கல்யாணம் எல்லாம் இருக்கும், கடைசி அவங்க பிரிந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த லவ் அப்படியே உடைஞ்சு போயிடுது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? See, nobody falls in love to split. யாராக இருந்தால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் கூட இருக்கிறேன்,
நான் என்ன வேணாலும் செய்கிறேன், ஒரு வேளை உயிரை கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஐ டோன்ட் நோ how much it is possible. ஆனால் யாரை கேட்டிங்கனாலும் தே லுக் அட் அ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், நிறைய ப்ரெஷர் மத்தியில் இருக்கிறோம். எங்களை கேட்டிங்கன்னா as my wife said we have 3 children. ஒரு வேளை எங்கள் பையன் he is in an age and stage where he has to make decisions. He is doing his PG law முடிச்சுட்டு now he is doing his PG also இங்கிலாண்டில். நல்ல ஒரு தெளிவான ஒரு கோர்ஸ் தான் படிக்கிறான். அப்போ கூட நான் சொல்கிறது என்னென்னா உனக்கு ஒரு பீஸ் இருக்கணும். when you decide on somebody there should be a compatibilityலாம் செகண்டரி. ஸோ ஒரு பீஸ் இருக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து அந்த பீஸ் இருக்கும்போது let that be a first step. ரெண்டாவது is this the girl, is this the boy அப்படின்னு சொன்னால் சிலர் சொல்லுவாங்க I think he is the one அப்படின்வாங்க. நான் என் பையன்கிட்ட சொன்னது, அட்லீஸ்ட் ஐ டோன்ட் நோ whether how much it's going to be useful for others. என் சன்கிட்ட சொன்னது என்னென்னா if you think you cannot live with this without this girl, I want to live with this girl, that is right pa. I cannot live without this girl அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, that is when you want that girl a lot. ஒருவேளை இந்த பொண்ணை என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது, I cannot see her away from me அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங், that should be a guiding factor apart from God leading your peace in your mind அப்படின்னு சொல்லிட்டு we lead our children. இப்போ எங்களுதுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்லாம் வந்து பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன். எங்கள் கிளாஸ்மேட் நாங்களாம் ஒன்றா படித்து இன்றைக்கி சென்னை சிட்டியில் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஆர் ஒன் ஆஃப் மை பேட்ச்மேட் ஆர் கிளாஸ்மேட் இஸ் ரூலிங் தமிழ்நாடு. இன்னொரு பேட்ச்மேட் வந்து ஹீ இஸ் ரூலிங் அவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நம்பர் 1 இருக்கிறார். 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம். அதில் ஒருத்தர் என் கூட இருந்தவங்க நாங்களாம் ஒரே இயர் 2000 நானும் கல்யாணம் ஆச்சு. another friend of mine who is ruling தமிழ்நாடு, அவருக்கும் கல்யாணம் ஆச்சு, எங்களுக்குலாம் ஒன்றா. ஆனால் இன்னொரு ஃப்ரெண்டு மேபி he was postponing. இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி he still unmarried. ஒருவேளை யோசிக்கும் பொழுது அந்த டிசிஷன் மேபி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், யூ ஆர் அ செலிப்ரிட்டி ஆர் யூ ஆர் அ பிக் மேன் அப்படின்ட்டு 2 பேரும் பிக் பீப்புள் தான். அன்றைக்கி அவங்க இன்றைக்கி இந்த மஷ்ரூம் மாதிரி நேற்று புதுசாக வரல. 2 பேர் என் 2 ஃப்ரெண்ட்ஸும் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸில் ரொம்ப பெரிய ஆளுங்க. அவங்கள தெரியாதவங்களே ஸ்கூலில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலே இருந்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு வீட்டில் they approved love. அப்போது நாங்களாம் பார்க்குறோம் எப்படி இவங்க ஒத்துக்கு போகிறாங்க அப்படின்னும் பொழுது they approved love, they encouraged and finally it ended in wedding. இன்னொரு வீட்டில் பார்த்தா அவங்க நிறைய ப்ரெஷர், நீ ஒரு செலிப்ரிட்டி, யூ ஷுட் லுக் ஃபார் somebody bigger, somebody better அப்படின்னும் பொழுது பார்த்தா இன்றைக்கி he is also 47, he is still not married. நான் ரொம்ப யோசிப்பேன் இன்றைக்கி எல்லா ஸ்டேஜஸ்லையும் அது கடைசி வரைக்கும் ஒரு வேளை இன்றைக்கி பசங்களாம் கல்யாணம் ஆகி போயிடுவாங்க, ஆனால் ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபும் ஒரு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட். அப்போ ஒரு ஃப்ரெண்டு he lives very close to my house. நான் யோசிக்கும் போது ஒரு வேளை he should be going through loneliness. யூஸ்வலாக சொல்லுவாங்க இளமையில் வறுமையும் முதுமையில் தனிமை அப்படின்வாங்க, அதுதான் ரொம்ப கொடுமையானது. அப்போ யோசிக்கும் பொழுது என் கிளாஸ்மேட்ஸ்லேயே there are people who are not married. அவங்களுக்கு இதுக்கு மேலே கல்யாணம் ஆகுமான்றதும் ஒரு பெரிய கேள்வி தான். கல்யாணம் ஆனாலும் அப்போது அவங்களுடைய லைஃப் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும், இதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின் தான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா டஃப் தான். பாய்ஸ் ஸ்கூலில் தான் இருந்தோம். எங்களுக்கு ஒரு கேர்ள் ஹாய் சொன்னாலே ஒரு வேளை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி ஸ்டேஜில் வி வர் தேர். ஸோ அப்படி ஒரு ட்ரை பேட்சில் போயிட்டு இருந்த எங்கள் கிளாஸ் எங்கள் செட்லாம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட். எங்களுதுலேயும் பீப்புள் ஹவ் ஃபாலன் இன் லவ், தேவ் காட் மேரிட் அண்ட் தேர் லிவிங் டுகெதர். ஐம் ஷுர் பீப்புள் வுட் ஹவ் கனெக்டட். நான் யாரை சொல்கிறேன்ட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் மட்டும் இல்லை வேர்ல்டில் இருக்கவங்களும் தே நோ த பாய் அண்ட் த கேர்ள் ஹூம் ஐ மென்ஷனிங். 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சந்தோஷமாக இருக்காங்க. அதே சமயத்தில் there are people in my classmates also who got married. Maybe pressures, maybe situations, they're not so very happy. So ultimately I would only say don't be led by your emotions. உனக்கு வந்து இந்த பொண்ணு இல்லாமல் நான் வாழவே முடியாதுன்னு இருக்கும்னு சொன்னால் கடைசி வரைக்கும் somewhere you will own your responsibility and it will be a great marriage அப்படின்னு. So this is something that I tell my children. I'm not telling it to everybody but I tell my children this is what. நீங்கள் சொல்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ஓகே, ஒரு விஷயம் சொன்னீங்க, இவங்க இல்லாமல் நான் வாழ முடியாதுன்னு சொல்கிறது, இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துட்டு நிஜமா எல்லாருமே எடுத்துக்கணும். நம்மளுக்கு இது இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறது தான் நம்மளுக்கு எப்பவுமே கடைசி வரை கூட வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப நீங்க சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. யோசிக்க வைக்கும், யாரா இருந்தாலும் யோசிக்க வைக்கும். என்ன யோசிக்க வச்சது ஏன்னா அதை சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, உன்னை இன்னொருத்தரோட என்னால யோசிக்கவே முடியாது அப்படின்வாங்க. கண்டிப்பா இவங்க எனக்கு தான் அப்படின்ட்டா, இவங்க எனக்கு தான் அப்படின்னு இவங்க எனக்கு தான் அப்படின்ட்டா இட் மீன்ஸ் தட் யூ cannot think of that person with anybody else. ஸோ நினைவில் கூட அப்படி நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு ஷோராக தெரிஞ்சதுன்னா தென் ஷீ ஆர் ஹீ இஸ் த ரைட் பர்சன் ஃபார் யூ. ஆனால் அதே சமயத்தில் எக்ஸ்ட்ரீமும் போயிடுவாங்க. என்னால் உன்னை இன்னொருத்தரோட பார்க்க முடியாதுன்ட்டு சிலர் மேலே ஆசிட் ஊற்றிடுறாங்க, கொலை பண்ணிடுறாங்க, எவ்வளோ இருக்குது. ஸோ வாட் ஐ சே அப்படி முடியாதுன்னா
கோ அண்ட் டாக் டு பேரண்ட்ஸ். மற்றவங்களோட சண்டை போடுறதோ இல்லாட்டி அந்த கேர்ளையும் அந்த பாயோ இன்ஃப்ளிக்ட் பண்ணுற பெயினால் இன்ஃப்ளிக்ட் பண்ணுறதோட வை டோன்ட் யூ ஃபைட் ஃபார் தெம். எனக்கு தெரிஞ்சு எங்களுதும் இட் வாஸ் நாட் அட் ஆல் ஈஸி. எங்கள் பேரண்ட்ஸ்லாம் எங்கள் அப்பா அம்மா அது அரேஞ்ச்டு மேரேஜ், எங்கள் மாமனார் மாமியார் அது அரேஞ்ச் மேரேஜ். ஆனால் எங்களுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புதுசாக இருக்குது, இப்படிலாம் அவங்க யோசிக்கவே இல்லை. பிகாஸ் இட் வாஸ் இன் ஓல்ட் ஸ்கூல். லவ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் டு ஃபைட். ஐ ஃபாட் வித் மை பேர். ஃபாட்னா நான் சண்டை அப்படிலாம் இல்லை, நான் பேசினேன். ஐ ஸ்டார்டட் டெல்லிங் தெம். எங்கள் ஒய்ஃப் அவங்க பேரண்ட்ஸோட சொல்லும் பொழுது 2 பேரும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அவங்க 2 பேரும் பெரிய போஸ்ட்டில் இருந்தாங்க, மினிஸ்டருக்கு அடுத்து இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சொசைட்டி பார்க்குமே, என் கொலீக்ஸ் பார்க்குறாங்களே, நிறையா இருந்தது. பட் ஐ ஹேட் டு கன்வின்ஸ் மை பேரண்ட்ஸ், ஷீ ஹேட் டு கன்வின்ஸ் ஹர் பேரண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும், எங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட they all look at us and they say this is a nice blessed family அப்படின்வாங்க. ஸோ we are very happy about those decisions. அன்றைக்கி நாங்கள் சண்டை போட்டோம், வெளியில் மற்றவங்களோட சண்டை போடல. we at least fought within ourselves. we should get this to the good end அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறோம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. சொல்லுங்கள், உங்களோட காதல் கதை சொல்லுங்கள். எப்படி பார்த்தீங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். 25 வருஷம் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. லவ் அப்படின்னு சொன்னாலே எங்கப்பா லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாலும் அதை எப்படி பிரிஞ்சு தான் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அந்த காலத்தில் அப்படி தான் ஒரு தாட் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் முடிச்சு இவ்வளோ தூரம் வந்து நிறையா விஷயங்கள் சொல்கிறீங்க. காதல்னா இதுதான் உண்மையான காதல், இப்படி தான் போகணும், இந்த ரூட்டில் தான் போகணும் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் சொல்கிறீங்க. ஆனாலும் உங்களோட காதல் கதை கேட்டால் ஜாலியாக தான் இருக்கும். சொல்லுங்கள். எங்களது வந்து இப்போது எம்சிசியில் தான் நாங்கள் 2 பேர் படித்தோம். நான் பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன். ஸோ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு கேர்ள்ஸை வந்து ஒரே கிளாஸில் பார்க்குறது எம்சிசி. இன்றைக்கி கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் யோசித்தோம், எத்தனையோ இயர்ஸாக so many years எம்சிஸில் சினிமா ஷூட்டிங்கே விட மாட்டாங்க. ஆனால் ரீசெண்டாக அந்த இந்து ரெபேக்கா வர்கீஸ் அந்த ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மூவி. ஏன்னு சொன்னால் திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டோரி அண்ட் ஹீஸ் அ வாரியர், ஹீஸ் அன் ஆர்மி ஆஃபீஸர் அப்படின்ட்டு. நான் எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், ஷீ இஸ் மை இந்து ரெபேக்கா வர்கீஸ் அப்படின்னு. ஏன்னா தட் இஸ் வேர் வி met in college, we saw each other. அப்போது what attracted me was she was very dynamic and I thought okay I should go talk to her அப்படின்ட்டு. எப்படி தைரியம் வந்ததுலாம் தெரில, எப்படியோ போய் என்னமோ பேசி somewhere she was also impressed and that is how it started. When we started அப்போல்லாம் 1 rupee காயின் தான் இருக்கும். அப்போ அந்த பிசிஓவில் தான் போய் ஃபோன் பண்ணணும், பிசிஓவில் தான் போய் இது பண்ணணும். ஸோ that is how it started. It was very tough. பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தா we are very happy about those decisions. we are very happy about MCC. எந்த காலேஜில் we met இன்றைக்கி they call us as resource people. நாங்கள் அந்த காலேஜுக்கு போகிறோம், we counsel people, we counsel youngsters, we do a lot of pre-marriage counseling or post-marriage also when they go through ups and downs. இது ஒரு வேளை இன்றைக்கி நம்ம யாரை நம்புவோம்? இப்போ சொல்லுவாங்க இதுக்கு நான் வாரண்ட்டி, இதுக்கு நான் கேரண்டினா, உண்மையாகவே இயர்ஸ் அவங்க இருந்திருந்தாங்கன்னா தான் தேல் சே. ஒரு ஸ்வீட் கடைக்கே போனீங்கன்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, சின்ஸ் 1947 சின்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கு பேர் பக்கத்தில் ஒரு வருஷத்தை போடுவாங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக எவ்வளையோ சேலஞ்சஸ் மத்தியில் நாங்கள் நின்றுட்டோம், எத்தனையோ காம்படிஷன் மத்தியில் நின்றுட்டோம். அதே மாதிரி இன்றைக்கி எங்களுக்கு வந்து 3 பிள்ளைங்க, அதை தாண்டி 25 years ஆஃப் டுகெதர்னஸ் அண்ட் வி ஹவ் பீன் தேர். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. இட் வாஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ், இட் வாஸ் நாட் பெட்டல்ஸ். நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் சில நேரம், எத்தனையோ காரியங்கள் வி ஒன்ட் நோ வாட் டு டூ, பட் வி ஆல்வேஸ் ஸ்டுட் டுகெதர். அண்ட் டுடே இட் ஸ்டார்டட் இன் எம்சிசி. இட் வாஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். எப்படி போய் பேசணும் அதெல்லாம் யோசிக்கும் போது இட் வாஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். பட் அதுக்கப்புறம் ஐ டிட் மை எம்பிஏ, ஷி டிட் ஹர் எம்ஃபில். வி அகெயின் டிட் இன் டிஃப்ரெண்ட் காலேஜஸ் பட் ஸ்டில் நாங்கள் படித்தோம் நல்லா. வி ஸ்டடீட். ஸோ ஐ டிட் மை MA எம்ஃபில். கல்யாணத்துக்கு அப்புறமும் படித்தேன். ஸோ படிப்பு விஷயத்தில் நாங்கள் வந்து வி நெவர் அதை செட்பேக்காக நாங்கள் வைக்கவே இல்லை. ஹி வாஸ் ஆல்சோ டூயிங் இஸ் MBA UK போயிட்டு அப்புறம் தென் ஹி காட் அ குட் ஜாப். ஸோ எல்லாம் கரெக்டாக பண்ண தொட்டு எங்கள் பேரண்ட்ஸ் ஆல்சோ அக்ரீட். ஸோ ஃபைனலி மேரேஜ் அழகாக 2 பேரண்ட்ஸும் சேர்ந்து ரொம்ப அழகாக மேரேஜ் பண்ணி வச்சாங்க. கெத்தீட்ரலில் எங்களுக்கு மேரேஜ் நடந்தது. ஓகே, 2 பேரும் சண்டை எல்லாம் போட்டுப்பீங்களா? பில்லி கிரஹாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய பாஸ்டர் அமெரிக்காவில், ஹீ இஸ் வேர்ல்ட்ஸ் இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னா. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, ஹேவ் யூ எவர் ஃபாட் வித் யுவர் ஒய்ஃப் அப்படின்னா. உடனே அவர் சொன்னாராம், நோ நெவர், பட் ஐவ் ஹேட் மெனி டைம்ஸ் வென் ஐ வாண்டட் டு மர்டர் ஹர் அப்படின்வாங்க. வைஃப் சொல்லுவாங்க. ஸோ அந்த வைஃப் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதே மாதிரி மேபி எஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அட் டைம்ஸ். மெயினாக எப்படின்னா கம்யூனிகேஷன் டைம். So I will always demand the time where he has to talk to me because he'll be busy. ஸோ இப்போ இந்த காலத்தில் எல்லாம் அப்படி தான். பட் ஆல் said and done we have the trust factorல. அந்த முக்கியமாக வந்து நம்பிக்கை, ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கையில் தான் நிறைய ரிலேஷன்ஷிப் உடஞ்சிருது. அது நமக்கு ஆழமாக இருக்கும்போது வேறு எதுவும் அதை அசைக்க முடியாது. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் டைம் கொடுக்கணும், வெளியே போகணும், தட் என்ன இஸ் நார்மல். தட் இஸ் லவ்வில் தானே நம்ம அதை டிமாண்ட் பண்ணுறோம். ஆனால் வேறு எதுவும் ஒரு தம்பதிக்குள்ளே நுழைஞ்சிட்டேன்னா தான் அது வந்து ப்ராப்ளம். ஸோ ஆஸ் லாங் as you fight for each other it's fine.
if you fight for somebody else only, then it all goes wrong. கண்டிப்பா எதனாலுமே நமக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இல்லை வாட் ஷீ சேஸ் இஸ் நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட்டுக்கிறது நம்ம ரெண்டு பேர் ரீசனாக இருக்கலாம். நீங்கள் டைம் கொடுக்கல, யூ டிட் நாட் லிசன் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாரோ ஒருத்தருக்காக எக்ஸ்டர்னல் பர்சனுக்காக சண்டை போடும்போது தான் தட் மேரேஜ் ends in a disaster அப்படின்னு சொல்லிட்டு when you bring a third person. சொல்றது வந்து not just between each other, you should not bring anybody in your marriage. மோர் இம்பார்ட்டண்ட். அது உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு எதாவது இருக்கலாம், ஸோ அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஐ டோன்ட் என்கரேஜ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆஃப் தி அதர் ஜெண்டர். ஒய்ஃபுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆண் ஃப்ரெண்டாக இருக்கிறது நான் ஒத்துக்குவேன், என்னுடைய ஒப்பீனியன். சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வாழ்ந்திருக்கேன், அதனால் நான் சொல்லுவேன், ஃப்ரெண்டுன்னா உனக்கு ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஃப்ரெண்டாக இருக்கணும். யூ ஷுட் நாட் ஹேவ் எனி அவுட் சைட் மேல் ஃப்ரெண்ட். அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஷுட் நாட் ஹேவ் எனி ஃபீமேல். எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு? நம்ம தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்ல, அதுதானே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ நான் அது வாழ்ந்து காட்டியிருக்கேன். ஸோ அதனால தான் இது ஒர்க் அவுட் ஆகுது. 25 years. சில மேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் மாறும், வெயிட் கூட்டிகிட்டே இருக்கும், அன்பு குறைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் எங்கள் இதில் வெயிட் கூட்டினாலும் சரி அன்பு குறையிறதில்ல. ஏன்னா ஹி நோஸ் தட் ஐ எம் ஃபார் ஹிம் அண்ட் ஒன்லி ஃபார் ஹிம். அந்த ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர், ஓனர்ஷிப் வந்துச்சு அப்படின்னா லவ் ஆழமாக யாராலையும் அசைக்கவே முடியாது. அண்ட் ஒன் கிரேட் திங் தட் ஐ வுட் ஆல்வேஸ் சே, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்னென்னா, வென் வி காட் மேரிட், அப்போ அந்த பாஸ்டர் எங்களுக்கு சொல்கிறார், அன்பு பெருமை கொள்ளாது, அன்பு சினம் கொள்ளாது, அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பே பிரதானம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது when you love somebody அப்படின்ட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஃபார் அ சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ். அப்போ உங்கள் ஒய்ஃப்கிட்ட பெருமை காமிச்சிடாதப்பா, நீ எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இருந்தால் கூட when it comes to your family, don't be proud about it, don't be self-centered. இதை தாண்டி இன்னொரு காரியம் எங்களுக்கு எப்படி ஒருத்தன் ட்ரெயினுக்கு 2 தண்டவாளமோ, ஒன்று சொன்னாங்க be humble with your wife, be humble with your spouse. இன்னொன்று சொல்லி கொடுத்தது என்னென்னா, they said before the sun sets. அதான் அந்த நாட்களில் லைட்டு கிடையாது. இன்றைக்கெலாம் நமக்கு மிட் நைட் கூட 1000 watts கூட நம்ம போட்டுக்கலாம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒப்புரவாக மாறிடு. எவ்வளோ சண்டை வராதுன்னு சொல்லலை, கோவம் வராதுன்னு சொல்லலை. நம்ம ஒன்று மிருகத்துக்கே கோவம் வருது. இன்றைக்கி எல்லாருக்கும் கோவன்றது எப்படி நமக்கு பசி இதாக மாதிரி ஒரு எமோஷன். ஆங்கர் இஸ் அன் எமோஷன், இரிட்டேஷன் இஸ் அன் எமோஷன். பட் வாட் இஸ் டோல்ட் ஆர் வாட் இஸ் டாட் இஸ், இஃப் யூ வாண்ட் ஆர் வாட் we teach our people is, don't let the sun set அப்படின்ற மாதிரி. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தட்ஸ் ஓகே சொல்லுவாங்க, சாரி கேட்குறது ஒரு பெரிய விஷயம். தட் இஸ் நீ தான்ப்பா பெரிய ஆள் ஆகிற, நீ இழக்கல. when you go and say I'm sorry, தப்பு சில நேரம் செஞ்சுட்டு சாரி கேட்கறது நமக்கு பொருந்தும். நம்ம மேலே தப்பே இல்லையேன்னு மனசாட்சி சொல்லும் பொழுதும், டு வின் தட் ரிலேஷன்ஷிப் ஆர் டு கீப் இட் கோயிங், ஜஸ்ட் டு கீப் இட் ஸ்மூத், அப்போ போய் சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு தே டாட்டஸ். இன்னொன்று வந்து சொல்லுவாங்க, இப்போ ஒரு வேலை கோவமாக இருந்தால் கண்ணு மூடிட்டு 1 to 10 அப்படின்வாங்க. இனிஷியலாக நான் 1 to 10,000 கவுண்ட் பண்ணியிருக்கிறேன், 1 to 1 lakh கவுண்ட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் we are happy, we are so good. It's all smooth now. ஒருவேளை years of togetherness has brought us into a lot of joyful moments. கண்டிப்பா. ஸோ நான் மன்னிச்சிடுவேன், நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் மன்னிச்சிருவேன். லைக் ரொம்ப அழகா இருக்கு உங்களோட காதல் அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும்போது ரொம்ப அழகா இருக்கு. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கணவன் மனைவிக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் தான் இருக்கணும், ஒரு காதலுக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் தான் இருக்கணும், இதையெல்லாம் தாண்டினா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எவ்வளோ பேர் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம், பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, ரொம்ப வருஷம் வாழ்ந்து பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல். ஸோ ஒரு கணவன் மனைவி, நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, ஃப்ரெண்டு நான் மட்டும் தான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், உனக்கு நீ மட்டும் எனக்கு போதும், இதனால தான் நம்மளுக்கு பிரச்சனை வருது அப்படி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக மக்களிடம் போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காதல் தான் என்ன, வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத குட்டியாக சொன்னாலும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ நீங்கள் சொன்னது எல்லாருக்கும் போய் சேரும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி. தேங்க்யூ. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.